நல்லா இல்லை, அவ்வளோதான். முன்னே எடுத்த படங்கள் மாதிரி தான் இருக்குதா? மணிரத்னம் மாசே போயிடுச்சு ப்ரோ. அவர் முன்னாடிலேருந்து சொதப்பின்னு தான் இருக்காரு. அவுட் ஆஃப் எல்லாம் இதை எதிர்பார்க்கல நீங்கள்? இல்லை படம் ஓகேவா இருக்கும்னு நினச்சேன். அந்த எதிர்பார்த்த அளவுக்கு ஒன்றுமே இல்லை, சுத்தமாக இல்லை. சும்மா அது என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்னு பார்த்தேன், அது கூட இல்லை. ஃபன் பண்ணிட்டு இருக்க மாதிரி, ஒரு ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு இதுவாக இருக்குது. கூலிக்கு வெயிட்டிங்கண்ணா, August 14 அந்த பெருசு சம்பவம் பண்ணோம். 1000 கோடி இதெல்லாம் 1000 கோடி அடிக்காது. சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை ப்ரோ, எதிர்பார்த்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. அவன் சொன்ன மாதிரி தான், கதையே இல்லை. அவங்க ஆக்டிங் நல்லா இருந்துச்சு அவ்வளோதான், மற்றபடி யூஸ் பண்ணல சரியா யாரையும். நிறைய கேஸ்டிங் பண்ணியிருக்காங்க. கேஸ்டிங் அதான் யாருமே இல்லை, கமலும் சிம்பு மட்டும் தான் கேஸ்டிங், வேறு யாருமே கிடையாது. ரொம்ப போர் அடிக்குது. ஒரு கட்டத்தில் போர் வச்சு போயிடுச்சு. எப்போ வெளியே வரோம் காத்து. ரெட்ரோ ஈக்குவலாக எதுட்டாங்க. ரெட்ரோ சொன்ன மாதிரி ரெட்ரோ இது ஈக்குவல் ஆயிடுச்சு கட்சியில். எதிர்பார்த்த அளவு இல்லை, லீவ் போட்டு வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு. வேலைக்கு போயிருந்துக்கலாம் போல். படம் ரொம்ப பில் ஆவரேஜ் தான் வருது இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க இது மேலே. லைக் ரொம்ப லென்த்தாக போன மாதிரி இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்லோவாக தான் போச்சு. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சதுக்கப்புறம் இன்டர்வலுக்கு அப்புறம் ஓகே கொஞ்சம் எங்கேஜிங்காக போகணும்னு நினச்சா, பட் ரொம்ப ஸ்லோவாக தான் போச்சு. ஸ்டோரி வைஸ் வந்து ஸோ ஒரு நார்மலான பிட்ரேயல் ரிவெஞ்ச் மூவியாக தான் இருந்துச்சு. ஸோ ஸ்டோரி பெருசாக எதுவுமே இல்லை. மியூசிக்காக எனக்கு பெருசாக கிளிக் ஆகலை. ஸோ ஸ்டோரியில் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சு. எஸ்டிஆருக்காக வந்து பார்க்கலாம், அவ்வளோதான். பெட்டராக பண்ணிருக்கலாம். பெட்டராக இல்லை, கதையே இல்லை மூவியில். ஸோ அவங்க ஸ்கிரிப்டை கொஞ்சம் நல்லா யோசிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். தக் லைஃப் பேர் இல்லை, படத்துக்கு ஏன் தக் லைஃப்னு பேர் வச்சாங்கன்னே தெரில ப்ரோ. அவ்வளோ அந்த அளவுக்கு எதுவும் இல்லை, ஒர்த்தா ரொம்ப இல்லை. எதிர்பார்த்துருந்தீங்களோ? ஆமாம், எக்ஸ்பெக்ட் பண்ணோம். நிறைய ப்ரொமோஷன்ஸு அதெல்லாம் நம்ம ரொம்ப நாள் அதெல்லாம் காட்டினதில் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் வந்தோம். அந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் இருந்தால் ஓகே பெட்டராக இருந்தது. என்ன வேறு கமலோட ஆக்டிங் அப்புறம் சிம்புக்காக வந்து பார்க்கலாமே தவிர உள்ள இன்டெப்த்தாக எதுவும் மீனிங்ஃபுல்லாக இல்லை. ஏற்கனவே எடுத்த படங்கள் மாதிரி தான் இருக்கு. ஆமாம், ஸ்டோரி லைன் மாதிரி தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோ. தூக்கம் வர அளவுக்கு ஆயிடுச்சு, அந்த அளவுக்கு தான் இருக்குது படம். செக்கச்சவங்க ஆன மாதிரி தான் இருக்கு சார். நிறைய படம் வந்து மீதான மாதிரி தான் இருக்குது, மிக்ஸ் ஆன மாதிரி தான் இருக்குது. அஞ்சானு அந்த மாதிரி ஒரு சில படம் வந்து மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது, அந்த மாதிரி தான் இருக்குது. பழி வாங்குறது, அவர் வந்து ஷூட் பண்ணியும் மறுபடியும் வராரு, அந்த சீனு அது எல்லாமே பார்க்கறதுக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகே. த்ரிஷா அவங்க சொல்லவே வேணாம், அவங்கள பார்க்கறதுக்காகவே வரலாம், அவங்கள அந்த அளவுக்கு இருக்காங்க. ஆனால் அவங்க ரோல் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இல்லை அதில். சும்மா வந்துட்டு போகிறாங்க, அவ்வளோதான். அவங்கள பார்க்கறதுக்காக வரலாம், அவ்வளோதான். ஆக்டிங் சூப்பராக இருக்குது, மற்றபடி இல்லை அவ்வளோ செட் ஆகாது. போர்டு செக்கச்சேவன் தான் வானம் 2 தான். ரொம்ப பெருசாக ஒன்றும் இல்லை. எல்லாரும் மணிரத்னம் படம்னாலே அதான், பெரிய பெரிய ஹீரோ போட்டாலே ஒருத்தர் மாற்றி அடிக்கிறது சாவுறது தான். ஆனால் சென்டிமெண்ட்டில் பிரிச்சுட்டாரு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த அண்ணன் பிரதர் அண்ட் சிஸ்டர் வேறு லெவலில் அல்டிமேட்டாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். இல்லை அது என்ன சொல்கிறது, பெருசாக ஒன்றும் இல்லை. ஆனால் சென்டிமெண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். ஆமாம், டக் லைஃபுங்கிற பதிலாக வானம் 2, செக்கச்சேவன் வானம் 2 கொஞ்சம் பேரை மாற்றி ப்ளூ வானம் அந்த மாதிரி ஏதாவது 2ன்னு வச்சுருந்துருக்கான், நல்லா இருந்திருக்கும். இன்னும் பெட்டராக எதனா பண்ணிருக்கலாம், என்ன பண்ணிருக்கலாம்? பெட்டராக என்ன பண்ணியிருக்கலாம்னா, அதை சிம்புவை கொண்டதுக்கு பதிலாக கமலை கொண்டிருக்கலாம், அதுதான் எனக்கு தெரிஞ்சது. எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு, ரொம்ப வருத்தமாயிருச்சு சிம்பு செத்தது. அந்த படத்தில் 2 மணி நேரத்தில் ஒன்றுமே கிடையாது. அந்த லாஸ்ட் 15 நிமிஷத்தில் அந்த படம் நிற்கிது, அவ்வளோதான். பேசுவாங்க கண்டிப்பாக, முன்ன ஒன்றும் கிடையாது. அந்த 15 நிமிஷம் லாஸ்ட் அந்த சிம்பு பிரதர் அண்ட் சிஸ்டர் அதில் தான் நிற்கும் படம், மனசில் நிற்கும், நம்ம மனசில். ஆனால் 2ஆக போய் பார்க்க முடியாது. ஐயோ முடியலை பிரதர். எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரில, எப்படி முடிக்கிறதுன்னு தெரில. மொத்தத்தில் படம் எப்படி இருக்குன்னு யாருன்னு தெரில. இந்த மாதிரி போகுது பிரதர், அப்படியே போகுது. எல்லாமே மைனஸ் தான். அப்படிலாம் மைனஸில் நீ பேசக்கூடாது. நல்லா இருந்துச்சு, நல்லா இல்லையா? இல்லை பிரதர், கொஞ்சம் டைம் எடுத்து படம் பார்க்கணும். அந்த மாதிரி ரொம்ப ஸ்லோவாக அப்படியே டைம் எடுத்து பார்க்கணும். ரஹ்மான் சார் பெரிய பாய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ரஹ்மான் சாருக்கா மிரட்டிட்டார் ரஹ்மான் சார். பெட்டரா பண்ணிருக்கலாம், என்ன பெட்டரா? இல்லை பிரதர், நம்ம சொல்கிற அளவுக்கு மணிரத்னம் சார் டைரக்ஷன் சொல்கிற அளவுக்கு நம்ம ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது, யாருமே பெரிய ஆள் கிடையாது. அவங்க டைரக்ஷன் அவங்களுக்கு ஏற்ற ஸ்க்ரீன் பிளே அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். படமாக பார்க்கணும், அது சரியில்லை இது சரியில்லைலாம் சொல்லக்கூடாது. பொறுமையாக பார்த்தா படம் நல்லா இருக்கும். பொறுமையாக பார்த்தா படம் நல்லா இருக்கும். ஆனால் அந்த பொறுமை இருக்கா? அந்த பொறுமை நமக்கு இருக்கு, மற்றவங்களுக்கு இருக்கா என்னன்னு தெரியல. இருக்கும், மற்றவங்களுக்கு இருக்கான்னு தெரில. அதே மாதிரி கமல் சார் பேசுகிற மாதிரி தான், கொஞ்சம் புரியாமல் அது மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக அப்படியே போகும். கட் பண்ணிடுங்க. கமல்ஹாசன் அண்ட் சிம்புக்காக பார்க்கலாம். கதையெல்லாம் பெருசாக ஒன்றுமே இல்லை, படம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. மற்றபடி பிஜிஎம் அதெல்லாம் நல்லா இருக்குது, பட் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது படம். கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, பட் செகண்ட் ஹாஃப் அதான் ஸ்டோரி ஒன்றுமே இல்லை. மற்றபடி ஆக்டிங், கமல்ஹாசன் ஆக்டிங், சிம்பு ஆக்டிங், ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்காக பார்க்கலாம். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தது, எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகுற மாதிரி இல்லை, அதுதான் ஒரே பிரச்சனை. கிட்டத்தட்ட அந்த மாதிரி டெம்ப்ளேட் தான்.
என்ன விஷயம் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருந்தாங்க? ஸ்க்ரீன் பிளே தான் ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. அதாவது சில இடத்துல ரொம்ப சீரியல் மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட் பேஸாக எடுத்துகிட்டு போயிருக்கலாம். மற்றபடி ஓகே தான், அவ்வளோதான். மியூசிக்லாம் சூப்பராக இருந்துச்சு. மியூசிக் தான் மேபி அசட்டுன்னு சொல்லலாம். மற்றபடி எதுவும் பெருசாக த்ரிஷா அவங்க ஆக்டிங்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க ரோல் ரொம்ப பெருசாக இல்லை, ஒரு செகண்ட் ஹீரோயின் ரோல் மாதிரி தான். அது படம் பார்த்தா புரியும். ஓவராலாக ஓகே, அவ்வளோதான். நல்லா இருந்துச்சு படம், சூப்பராக. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க ஆக்சுவலி? எக்ஸ்பெக்ட் பண்ண வந்த மாதிரி தான் இருக்குது. படம் நல்லா இருக்குது, பார்த்தா தான் தெரியும். எஸ்டிஆர் ஆக்டிங் செம்மையாக இருக்குது. ஸோ எஸ்டிஆர் ஃபேனாக இருக்கிறதுனால செம்மையாக இருந்துச்சு ஆக்டிங். யாருக்கு ஸ்க்ரீன் பிரசன்ஸ் அதிகமாக இருந்துச்சு? கமலுக்கா? ரெண்டு பேருக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் எதனா பெட்டரா பண்ணிருக்காங்க. பெட்டராக என்னென்னா கொஞ்சம் அவரோட நார்மலான படம் மாதிரி ஒரு சிமிலாரிட்டி இருக்குது. அதான் யூஸ்வலான படம் மாதிரி. அவரோட சிசிவி மாதிரி இருந்துச்சு. செக்கச்சிவந்த வானம் லைட்டாக அந்த ஃபீல் வந்துச்சு, அவ்வளோ. ஓகே, இந்த பாட்டு பிடிச்சிருக்கு? எல்லா பாட்டும் பிடிச்சிருந்தது. தலைவன் தான், தலைவன் மாசாகிறாப்புல வர சீன்லாம் மாசு பக்காவாக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு படத்தில். கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. லாக்னு சொல்ல முடியாது, அது நம்ம ஆல்ரெடி மணிரத்னம் படம் பார்க்கறதுனால கிட்டத்தட்ட அது சிமிலாரிட்டி இருக்குது. வேறு மாதிரி மற்றபடி ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் தான் பக்கா. செகண்ட் ஆஃப் மட்டும் அந்த நடுவில் சென்ட்டாக அந்த நம்ம மணிரத்னோட போர்ஷன் இருக்க மாதிரி இருந்துச்சு. பட் ஓகே, நல்லா இருந்துச்சு. த்ரிஷா சொல்லவே தேவையில்ல, பயங்கரமாக இருக்காங்க. எல்லா சீனுமே த்ரிஷா தான் பார்க்குறாங்க எல்லாரும். பக்கா மாஸ். நல்லா இருந்துச்சு. ஓகே, நல்லா இருந்துச்சு. எல்லாருக்குமே ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. சொல்லப்போனால் இன்னும் சொன்னோன்னா எஸ்டிஆரோட ஃபேன்ஸ் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. அதாவது வர சீன்ஸ்லாம் பக்காவாக இருக்கும். எஸ்டிஆர் தான் மெயினா. எஸ்டிஆர் தான் ப்ரோ வந்தது, சூப்பராக இருக்கும். கமல் அவருடைய போர்ஷன் எல்லாமே கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ப்ரோ. ஓகே தான், ஒன் டைம் வாட்ச் ஹோல். என்ன பிடிச்சிருச்சு? ஏன்னா ஆக்சுவலி எஸ்டிஆருக்காக வந்து ஆண்டவருக்காக தான் ப்ரோ படம். எனக்குலாம் ஆண்டவர் சூப்பராக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. டோட்டலாக நம்ம இது கமல் அப்படி பார்த்துருக்க மாட்டோம். ஒரு மாதிரி யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். என்ன பண்ணிருக்காங்க? இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம்னா எப்படி சொல்ல, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ப்ரோ. மணிரத்னம்னாலே டிஃப்ரெண்ட் தான், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது படம். நம்ம எஸ்டிஆரும் கமலும் ஒரு மாதிரி கிளாஷ் ஆகி நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. டோட்டலாக நமக்கு நியூ இல்லை, பார்க்கும்போது நல்லா இருக்கும் ப்ரோ. அது நான் இப்போ தான் சொல்லிட்டு வந்தேன், கொஞ்சம் லேட் ஆகும் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. லேட் ஆகும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது நல்லா இருக்கும் படம், பார்க்கலாம் ப்ரோ. த்ரிஷா சொல்லு, கேர்ள்ஸ் மேட்ரி. இல்லை நீங்களே சொல்லுங்க. த்ரிஷா நல்லா தேவைப்பட்டாங்க ப்ரோ. அவங்களும் நல்ல ரோல் தான் ப்ளே பண்ணாங்க. ஏன்னா படத்தில் அவங்க மட்டும் தான் ஹீரோயின் இருக்காங்க, வேறு ஹீரோயின் கிடையாது. அதோட கமலுக்கு இது சொல்ல மாட்டேன், அந்த விருமாண்டியில் கொண்டு வந்த ஹீரோயின் திருப்பி கொண்டு வந்திருக்காங்க. அது நல்லா இருந்துச்சு. அது நல்லா போச்சு ப்ரோ. கமல் ரொம்ப நாள் கழிச்சு லிப்லாக் சீன்லாம் இருக்குது, சூப்பராக இருக்குது. அந்த சீன்லாம் பார்க்கலாம். தூங்கி எஞ்சி வந்த மாதிரி இருக்கு ப்ரோ. ஒரு மாதிரியா கதை வந்து சடனா மாறும். ஒன்றும் புரியல எனக்கு. கதையே மணிரத்னம் படம்னாலும் கொஞ்சம் அப்படி தானே இருக்கும். இன்னொரு வாட்டி பார்த்தா தான் கொஞ்சம் கதையை நல்லா தெரியும். கொஞ்சம் புரியல ப்ரோ, கொஞ்சம் லேக் ஆன மாதிரியே இருந்துச்சு. இல்லை நான் தான் இடையில தூங்கிட்டேனா இல்லை கதை அப்படியான்னு எனக்கு தெரியல. எல்லாரும் எப்படின்னு தெரியல, எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. இனிமேல் அடுத்து கொஞ்சம் பார்த்தா தெரியும். நீங்கள் நைட் ஷோ போட்டிருக்கேன் கமலால், அங்கே போய் பார்த்துடுறேன். யாருக்கு அதிகமாக இல்லை கமல் சார் தான். அதாவது வந்து இதில் வந்து சிம்பு வந்து கேமியோ ரோல் பண்ணியிருக்காரு, ஆனால் கொஞ்சம் அதிகமாக பண்ணியிருக்காரு. அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் கமல் தான் இல்லை ஹீரோ. கடைசியில் தலைவனை கொண்டுட்டாங்கய்யா. கமலை கொண்டா கூட பிரச்சனை இல்லை, சரி ஓகே. அவர் பேசுனது அதோட முடிஞ்சிருக்கோம். சிம்புவை கொண்டு கமலை உசுரோட வச்சுட்டாங்க. அவர் இன்னும் பேசி கொள்ளுவார். படம் ஏதோ பரவாயில்ல ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ. ரொம்ப பேசுகிறாரு ப்ரோ. இல்லை இந்த சரி நேரில் தான் கொஞ்சம் பேசுகிறாருண்ணா. படத்துலேயும் அதே தான், படத்துலேயும் அதே மாதிரி தான். என்ன கொஞ்சம் இதில் வர மாதிரி பேசுறாரு, நேரில் வர மாதிரி பேசுறாரு. ஆனால் பேசுகிற மட்டும் குறைக்க மாட்டுறாரு. பரவாயில்ல ப்ரோ, ஓகே. அந்த அளவுக்கு இல்லை. கமலே சொல்லிருக்க நாயகன் லெவலுக்கு இருக்கும், நாயகனை மறந்துடுவீங்க அப்படின்னா. அந்த அளவுக்கு இல்லை. என்னதான் சிம்பு ஃபேனாக இருந்தாலும் அந்த அளவுக்கு இல்லை. பட் நல்லா இருந்துச்சு, காம்போ நல்லா இருந்துச்சு. யாருக்கு ஸ்பேஸ் அதிகமாக இருந்துச்சு? ஆப்வியஸ்லி கமல் சார் தான். பட் சிம்பு ஃபேனுக்கு எங்களுக்கு வந்து அதை ஏற்றுக்க முடியல. பட் நல்லா இருந்துச்சு. பட் சிம்புவை பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் இந்த மாதிரி ஒரு கம்பேக் கொடுத்து இப்படி ஒரு டைம் பார்க்கும்போது கூஸ் பம்ஸ் தான் இருந்துச்சு. தட் கூஸ் பம் மூமெண்ட் இந்த அளவுக்கு இருந்திருக்காதோ எனக்கு தோணுச்சு. சிம்பு ஃபேன்ஸ் தான் எனக்கு தெரிஞ்ச பாதி பேர். நல்லா இருந்துச்சு. சிம்புக்காக தான் நான் வந்தேன். மோஸ்ட் ப்ராபப்ளி நிறைய பேரும் அதான் சிம்புக்காக தான் வந்தாங்க. நல்லா இருந்துச்சு. இன்னும் பெட்டரா எதனா பண்ணிருக்கலாம் படத்தில். என்ன பெட்டரா பண்ணிருக்கலாம் ப்ரோ? அந்த அளவுக்குலாம் எனக்கும் சினிமா பற்றி தெரியாது. ஆல் ஐ நோஸ் அபவுட் சிம்பு. ஸோ எனக்கு சிம்பு ஸ்க்ரீனில் பார்க்கணும், அது மட்டும் தான் இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப இயர்ஸ் வரல அப்படி இப்படின்னா. ஸோ
மூவிக்கு ஃபேனை விட சிம்புக்கு ஃபேன்ஸ் அதனால சிம்புக்காக அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வேற ப்ரோ. அந்த மாதிரி படம் பார்த்துக்கலாம் வரக்கூடாது. இல்லை ப்ரோ, படம் வந்து உண்மையிலே சூப்பராக இருக்குது. அஸ் யூஷுவல் மணிரத்னம் படம் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது. இது நிறைய பேர் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ண தெரியாமல் உங்களை இந்த மசாலா ஐட்டம் பிஜிஎம் போட்டு நடந்தது அந்தமாரி பார்க்குறப்ப அந்தமாரி எதிர்பார்க்குறாங்க. மணிரத்னம் படம் அப்படி தான் இருக்கும். அந்தமாரி இருக்குது. கமல் ஆக்டிங் சொல்லவே தேவையில்லை. ஆக்சுவலி நான் கமல் ஃபேனு. நான் சொன்னேன் கமல் ஆக்டிங் சொல்லவே தேவையில்லை. வேறு லெவலில் இருக்குது. அவங்க 2 பேர் காம்போ ஏஆர் ரஹ்மான் டாப் நாச் பிச்சிட்டார். எல்லாருக்குமே ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே நல்லா தான் நடிச்சிருக்காங்க. அது 2-3 இடத்துல கொஞ்சம் இருந்தது. பட் ஸ்டில் எந்தெந்த இடத்துல யாருக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ எல்லாருமே கொடுத்துருக்காங்க. அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன ப்ரோ, போர்லாம் எதுவும் இல்லை ப்ரோ. நல்லா இருந்தது. நல்லா பார்த்தோம் படத்தை. உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணி தான் பார்த்தோம். புதுசாக இருந்தது. கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். இதில் பெரிய இந்த அடல்ட் கண்டென்ட்ஸ்லாம் எதுவுமே இல்லை. நார்மலாக எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான். கொஞ்சம் கேங்ஸ்டர் ரிலேட்டடாக இருக்கும். பிளட்ஸ்லாம் வரும். அதனால் சின்ன குழந்தைங்க அவாய்ட் பண்ணலாம். அதனால சொல்ல அதான். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்தோம். பட் படத்துல அதே கதை, பழைய கதை, அதே சேம் ஸ்டோரி இல்ல. நீங்களே ப்ரெடிக்ட் பண்ணிடலாம் என்ன ஆக போகுது அப்படின்ட்டு. அடுத்து என்னென்ன போகுது நமக்கே தெரியுது. அட்லீஸ்ட் என்டர்டைன்மெண்ட் இருந்தா ஓகேன்னு சொல்லியிருப்பேன். பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் என்டர்டைனிங்காக போச்சு. செகண்ட் ஹாஃப் லாஸ்ட் 20 மினிட்ஸ் ஆக்ஷன். மற்றபடி ஒன்றும் பெருசாக இல்லை. கமல் எப்பவுமே பேசுவார். இப்போ படத்துலையும் பேசிட்டு தான் இருக்காரு. சிம்புவுக்கு பெருசாக ஒன்றும் ரோல் இல்லை. யாருக்குமே பெருசாக ரோல் இல்லை. கம்பேக்னு சொல்லுவே மச்சான். கம்பேக்லாம் இல்லை. ஆனால் அவர் எப்பவுமே அவர் நடிச்சா அந்த ஸ்க்ரீன் ப்ரெசஸ் அது அவர் தூக்கி சாப்பிட்றாரு. பட் ஓகே. ஆனால் அடுத்த படத்தில் பார்க்கலான்னு வெயிட் பண்ணுறோம். அவ்வளோ இது அந்த அளவுக்கு தெரியல. ஆனால் நாங்களும் அதிகமாக எக்ஸ்பெக்டேஷன் வச்சு தான் வந்திருந்தோம். தக் லைஃப் பயங்கரமாக இருக்கும். 2 பேருக்கும் ரோல் அப்படி இப்படி. ஆனால் ஆஸ் யூஸ்வல் அந்த பழைய ஸ்டோரின்னொன்னே சூப்பராக இருக்குது. பிஜிஎம் பக்காவாக இருக்குது. சாங்ஸ் ஒழுங்காக யூஸ் பண்ணல. அவ்வளோதான். ஒன்றும் பெருசாக இல்லை. ரொம்ப யூஸ்லாம் பண்ணல. ஆஸ் யூஸ்வல் வந்துட்டு போறாங்க. அவ்வளோதான். வேற எதுவும் பெருசாலாம் இல்லை. யாருக்குமே பெருசாக ரோல் இல்லை. கமலுக்கு ரோல் இருக்கு. அதுவுமே பெருசாக மெமரபிளாக இல்லை. நார்மல் படம். எல்லாருமே பார்க்கலாம். பட் பார்க்க வேணாம். அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. என்டர்டெய்னிங் மிஸ் ஆகுது இந்த படத்தில். அடுத்து நமக்கே தெரியுது என்ன அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் ஓவரால் ஒரு வாட்டி பார்க்கலாம். நல்லா நைஸ் தான். எஸ்டிஆர்காக பார்க்கலாம். எஸ்டிஆர்காக மற்றபடி ஸ்டோரி எப்படி இருந்துச்சு? ஓகே தானா? ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாமல்ல. இல்லை, நான் டிசப்பாயின்மெண்ட். நான் எக்ஸ்பெக்டே நான் பண்ணல. அதனால கமலுக்காக வந்தேன். ஜூன் 5 கமலுக்காக வந்தேன். ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகல. ஒரு மாதிரி ஸ்லோவான போகுது. அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டே இல்லை. எப்போ முடியும்னா இருந்தது. நாயகனை மறந்துடுவீங்க அப்படின்னு சொன்னாரு. நாயகன் அது வேறு. நான் இது நாயகன் நேற்று ரீவாட்ச் பண்ணேன். அது லோகலாக வராது. இது எஸ்டிஆர் வந்து பார்க்கல. எஸ்டிஆர் ஃபேன்ஸ் பார்ப்பாங்க. அது ஒரு வாட்டி பார்க்கலாம். வரலாம். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. கமலுக்காக ஆனால் வருது எல்லாம் எஸ்டிஆருக்காக தானே. கமல் ஃபேன்ஸ் சொல்லிட்டு யாரும் இல்லை. எஸ்டிஆர் சொல்லிட்டு தான் வராங்க. கமல் தான் ஹீரோ. எஸ்டிஆர் செகண்ட் ஹீரோ. ஒரு மாதிரி ட்விஸ்ட் பண்ணி வில்லனாக மாட்டப்பட்டிருப்பாங்க. கடைசியில் அவர் செட்டுருவார். செகசவன் வாரத்துலேயே செட்டுருவார். இதுலேயே செட்டுருவார். அவ்வளோதான். எஸ்டிஆரை கொண்டுறாங்க. அது தான் கருத்து. அதுதான் ஒத்துப்பேன். அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக கொண்டு போயிருக்கலாம். கொஞ்சம் ஒரு மாதிரி ஓவர் வச்சு ஸ்லோவாக கொண்டு போனாங்க. கதையே இல்லாமல் இழுத்தாச்சு. அதான் செக்கசவன வாரத்தில் கதை இருந்தது. அது நான் ஒத்துப்பேன். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு. இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஓகே தான். என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க? நல்ல ஒரு ஸ்டோரி. ஃபைட் சீன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. கமல்ஹாசன் நல்லா நடிச்சிருக்காப்புல. யாருக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க? மொரம் 2 பேருமே செம்மையாக இருக்கு. 2 பேருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. சூப்பராக இருக்கு. நல்லா இருந்துச்சு. இல்லை நான் ரொம்ப எதிர்பார்த்தெல்லாம் வரல. நான் சிம்புக்காக தான் வந்தேன். நல்லா இருந்துச்சு படம். சிம்பு ஆக்டிங்லாம் சூப்பராக இருந்துச்சுண்ணா. ஏன்னா 2 பேருக்குமே ஈக்குவல் கேரக்டர். நல்லா இருந்துச்சுண்ணா. 2 பேருக்கும் நல்லா இருந்துச்சு. சூப்பர். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இல்ல சூப்பரா இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு. 3 hours நல்லா போச்சு. சூப்பர். நல்லா இருந்துச்சு. டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எஸ்டிஆரோட நடிப்பு தான். ஆமாம். கமல் ஓகே. கமல் எப்பவும் போல இருக்காரு. எஸ்டிஆர் வந்து ஓகே. அவர் தான் படத்தில் மெயினாக தான் இருக்காரு. இப்போ அவர் தான் படத்துக்கு மெயின். திரிஷாலாம் வேணாம். வேற யாரோட போட்டிருக்கலாங்க. திரிஷால எஸ்டிஆர் நல்லா பண்ணியிருந்தாரு. அவருக்காக தான் படம் சூப்பராக இருக்கு. சிம்பு செத்துறாரு. அதான் அவர் இருப்பாரு. சிம்பு செத்துறாரா? குடுறாங்களா? ஆமாம். ஓகே. இப்போ மற்றபடி படத்தில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிக்கலாம். சிம்பு சாகாம தான் நல்லா இருந்திருக்கும். பட் பரவாயில்ல. நல்லா தான் இருக்கு. பரவாயில்ல. சூப்பராக பாருங்க. ஈக்குவலாக இருந்துச்சா கமல்? சிம்பு கமல்னு பார்த்தா சிம்பு தான் மாசு. கமல் பரவாயில்ல. கமல் சப்போர்ட் பண்ணிக்கிறாரு. ஆனால் சிம்பு தான் மாசு. சூப்பராக இருக்கும். நல்லா இருந்துச்சு.
என்ன விஷயம் பிடிச்சிருக்கு? சிம்புவும் கமலஹாசனும் நல்லா பண்ணாங்க. யாரோட படமா இருந்துச்சு? சிம்பு படமா இருந்துச்சா கமல் படமா? டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, 2 பேர் படம் மாதிரியும் இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. என்ன விஷயம் படத்துல ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? சிம்பு ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, மியூசிக் சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு ஓவராலாக. கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்காங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை bro, எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. மணிரத்னம் படம் மாதிரி தான். ஆமாம், அந்த அளவுக்கு சொல்கிற அளவுக்கு நாங்கள் இன்னும் வளரல, நல்லா தான் இருந்துச்சு. ஆக்ஷன் நல்லா இருந்தது. எஸ்டிஆர் ஆக்ஷன் பயங்கரமாக யாரு இருக்கும் நல்லா இருந்துச்சு? கமல் நல்லா பண்ணியிருந்தாரா? எஸ்டிஆர் நல்லா பண்ணியிருந்தாரா? எஸ்டிஆர் தான். எஸ்டிஆர் பாட்டு என்ன பாட்டு? ஃபர்ஸ்ட் மின்னொலி நாயகன் லாஸ்ட்டாக வந்து தீம்ஸ் நல்லா பயங்கரமாக பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. ஒரு படம் எல்லாம் போர் அடிச்சது? இல்லை அப்படிலாம் ஒன்று நல்லா தான் இருக்குது, நல்லா தான்.